இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மறைநூல் அறிஞர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து வந்தவர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார்கள், இவன் தீய ஆவியை கொண்டு தீய ஆவியை அப்புறப்படுத்துகிறான். சாத்தான் எப்படி சாத்தானுக்கு எதிராக நிற்க முடியும்? வாய்ப்புகள் குறைவு. நல்லது நல்லதற்கு எதிராக நிற்க முடியாது, தீயது தீயதற்கு எதிராக நிற்க முடியாது. நல்லதற்கும் தீயதற்கும் மட்டும்தான் போட்டி நிகழும் என்ற விளக்கத்தை இயேசு கொடுக்கின்றார். இன்று சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே இரண்டு சிந்தனைகள் தான், நல்லது கெட்டது. எடுத்துக்காட்டிற்கு அரசியல் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், ஊழல் செய்கின்ற அரசு, ஊழல் செய்யாத அரசு, மக்கள் நலம் சார்ந்திருக்கின்ற அரசு. ஊழல் செய்கின்ற அரசு மக்கள் நலம் சார்ந்திருக்க போவதில்லை, ஊழல் செய்யாத அரசு மக்கள் நலம் சார்ந்திருக்கிறார்கள் என்று பொருள்படும். அதேபோன்று ஒரு தொழில் என்று எடுத்துக்கொண்டால், அது முதலாளித்துவம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா அல்லது தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? முதலாளித்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய தொழிலாளர்களை பயன்படுத்தி அதிகமான வருமானத்தை தங்களுக்கு என்று ஈட்டிக் கொள்வார்கள். அதில் வருகின்ற வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கை அந்த தொழிலாளர்களுக்கு கொடுப்பதில்லை. அவர்கள் வேறு ஏதாவது அதை கொண்டு செய்வார்கள், தங்களுடைய தனிப்பட்ட நலனுக்காக பயன்படுத்துவார்கள். ஆனால் ஒரு சில தொழிற்சாலைகள் என்ன செய்வார்கள் என்றால், வருகின்ற வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கே கொடுப்பது வழக்கம். இப்ப இவர்கள் தொழிலாளிகள் சார்ந்திருப்பவர்கள் நல்லவர்களாக தென்படுகின்றார்கள், முதலாளித்துவத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இங்கே கெட்டவர்களாக தென்படுகின்றார்கள். குடும்பம் என்று எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது நல்ல நிகழ்வுகள் இருக்க வேண்டும். அதாவது அன்பாக இருக்கக்கூடிய கணவன் வீட்டை கவனித்துக் கொள்ளுகின்ற அல்லது கணவர் பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுகின்ற அல்லது அன்பை வெளிப்படுத்துகின்ற, நேரத்தை கொடுக்கின்ற மனிதர்கள் என்பவர்கள் ஒரு கூட்டாக நாம் கணக்கிடலாம். இன்னொரு புறத்திலே ஒருவர் மற்றவருக்கு நேரத்தை கொடுக்காமல் வேலை 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 என்று ஓடிக்கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தை பற்றிய அக்கறையின்றி மதுவுக்கும் போதைகளுக்கும் அடிமையாகி கொண்டிருக்கின்ற மக்களாக இருக்கலாம். இப்படி குடும்பத்திற்கு அக்கறை காட்டுகின்ற, குடும்பத்தோடு இருக்கின்ற மனிதர்கள் நல்ல மனிதர்களாக தென்படுகின்றார்கள், குடும்பத்திற்கு அக்கறை காட்டாத மனிதர்கள் கெட்ட மனிதர்களாக தென்படுகின்றார்கள். இப்படி எல்லா இடத்திலும் நல்லது கெட்டது என்ற இரண்டு சாயல் இருக்கிறது. நல்லது நல்லதற்கு எதிராக செல்ல முடியாது என்பதுதான் அடிப்படை உண்மை. அந்த அடிப்படையில் தான் இயேசு இன்று அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றார். அதுபோக அவர் சொல்லுகின்றார், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், ஆனால் தூய ஆவிக்கு எதிராக நீங்கள் செய்கின்ற பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லுகின்றார். ஏன் தூய ஆவிக்கு எதிரான செய்கின்ற பாவங்கள் என்று எண்ணுகின்ற பொழுது அது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே எதிரான பாவமாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஆவியானவர் தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று விவிலியத்தின் முதல் புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் ஆவியானவர் தொடக்கத்தில் இருக்கின்றார். அவர் தொடக்கத்தில் இயேசுவின் காலகட்டத்திலும் இன்று வரையும் ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அப்போ மனிதனை படைப்பதிலும் அவர் இருந்திருக்கின்றார், இயேசுவை இந்த உலகிற்கு கொண்டு வருவதிலும் அவர் இருந்திருக்கின்றார். ஏன் அதன் பிறகு கூட பெந்தைக்கோஸ்து நாளிலே ஆவியானவர் இறங்கி அங்கிருந்த பலர் திருமுழுக்கு பெறுவதை நாம் பார்க்கின்றோம். இப்படி ஆவியானவருடைய செயல்பாடு தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இருக்கின்றது. ஆகவே ஆவியானவருக்கு எதிராக நாம் பாவம் செய்கின்றோம் என்றால், நம்மை படைத்த இறைவனுக்கு எதிராக, மனித குலத்திற்கு எதிரான தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, மனித பலவீனங்கள் என்று ஒன்றிருக்கிறது. எனக்கு பிடித்தது எனக்கு பிடிக்காதது, எனக்கு பிடித்தது எப்பொழுதும் சரியாக இருக்கும், எனக்கு பிடிக்காதது சரியாக இருக்காது. இதை மற்றவர் மீது திணிக்க பல நேரங்களில் முற்படுகின்றோம். ஆனால் அவ்வாறு திணிக்கின்ற பொழுது அது பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம், நாம் மற்றவர்களை தவறாக தீர்ப்பிடுகின்றோமா? இயேசுவை இந்த மறைநூல் அறிஞர்கள் தவறாக தீர்ப்பிட்டார்கள். அதுபோன்று நாம் தீர்ப்பிடுகின்றோம் என்றால் அதற்குரிய மன்னிப்பை வேண்டுவோம். ஏனென்றால் நாம் பிறரை தீர்ப்பிடுவதற்கு எந்த தகுதியும் நமக்கு கொடுக்கப்படவில்லை.
நானே தவறு செய்கின்ற ஒரு மனிதன், நான் என்னையே தீர்ப்பிட தகுதியற்றவன். அப்படி இருக்கின்ற பொழுது நான் எப்படி இன்னொருவரை தீர்ப்பிட முடியும்? சிந்திப்போம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நான் அன்பு செலுத்தக்கூடியவனாக வாழவும், தீர்ப்பிடாமல் பிறரை அவர்களுடைய பலவீனங்களோடு ஏற்று வாழக்கூடியவனாக வாழ வேண்டிய அருளையும் அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமே.